நம்ம தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் ரெக்யூர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னை, மதுரை, பெங்களூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏர்போர்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் அண்ட் அப்ளையும் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஜாப் வந்து வெளியிடுவாங்க. இப்போ வந்து வெளியிட்ருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகோ கேரியர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. இது வந்து இந்த ஜாப் வந்து எங்கெங்கே வெளியிட்ருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கான ஒன்ஸ் இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா எப்போயாவது உங்களுக்கு வேக்கன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜாப் சர்ச்னு இருக்குது. அந்த ஜாப் சர்ச்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்றத எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்டிலில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கொனிடா, பூனே, பெங்களூர், ஹைதராபாத், கொச்சி, மதுரையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஓசிஎஸ்க்கான கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தான் ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? ஏஓசிஎஸ்க்கான ரூல் கஸ்டமர் சர்வீஸ்க்கான போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மதுரையிலும் அண்ட் திருச்சிராப்பள்ளியிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல உங்களுக்கு இருக்கும். இது எதிலேருந்து வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டியோ ஏவியேஷன் லிமிட்டட்லேருந்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் பர்பஸ் என்னென்ன அப்படின்றத எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கேர்ஸ் ஆஃப் சேஃப்டி அண்ட் செக்யூராக இருக்கணும். அண்டு ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக ஆல் போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட்டை வந்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு டியூட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட்லேயும் சரிங்களா உங்களுக்கு 3 ஷிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து ஈவினிங், அதாவது காலையிலே இருக்கும், மதியமும் இருக்கும், அண்ட் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சேலிங் டிக்கெட் அண்ட் போர்டிங் பாஸ் செக் பண்ணுறது அண்ட் ஐடி ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணுறது எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலயமா தான் உங்களுக்கு வந்து ஜாப் ரெக்குவயர்மெண்ட் இருக்கா அப்படி இல்லையா அப்படின்றத உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏஓசிஎஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். நமக்கான லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் தான் இருக்குது. இண்டியோ ஏவியேஷனில் தான் வந்திருக்கு. ஆனால் எலிஜிபிள் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் ஏவியேஷன் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் 12th படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் டிப்ளமோ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெயில் ஃபீமேலுக்கு 2 பேருக்குமே இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டாஃப் ஆகவும் அண்டு செக்யூரிட்டி அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ரம்ப்பு டிரைவராகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் இவங்க என்ன சொல்லியிருக்குதுன்னா அப்லோடு, அதாவது ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற போது உங்களுடைய ரெஸ்யூம் வந்து அப்லோடு பண்ணுற போது வந்து பார்த்திங்கன்னா
அவங்கள வந்து அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸில் வந்து வருவீங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுடைய ரெஸ்யூமை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் வந்து மெரிட்டில் வருவீங்களா இல்லையா அப்படின்றத எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஓசிஎஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏவிஎஸ்எல்லில் வந்து உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் பர்பஸில் உங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஜாப் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த கேரியர்ஸ்ன்றதை நீங்கள் உள்ளவே போனவே போதும் உங்களுக்கு ஆல் ஸ்டேட், அதாவது நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. உங்கள் ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆஃபீஸர் கார்கோ ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையில் வந்து மறுபடியும் வந்து வெளியிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரெஷரே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது எதுவும் தேவையில்லை. சரிங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாக்கா இவங்களே வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து இவங்களே பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வேணான்னா அவங்க வந்து இப்படி தான் பிளாங்காக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரை சிம்பிள் சீஸ் தான். இங்கே வந்து அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். சரிங்களா, ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருந்தா மட்டும்தான். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்லோடு பண்ணுற அந்த ரெஸ்யூமை வச்சு தான் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. நாக்கு உங்களுடைய குவாலிஃபிகேஷனை வச்சு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண போகிறதில்ல. சரிங்களா, உங்களுக்கான அடிஷ்னல் ஸ்கில்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலரிட்டி ஆக்டிவிட்டி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஸ்யூமில் வந்து அப்லோடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டில் வரும். சரிங்களா, மெரிட் லிஸ்ட்டில் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்யூம் தான் முக்கியமான சீஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட்டில் வர்றதுக்கு உங்களுக்கு ரெஸ்யூம் மட்டும்தான். சரிங்களா, ரெஸ்யூம் வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். 10th +2 டிப்ளமோ டிகிரி இந்த மாதிரி எஜுகேஷனில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். அண்டு ஏர்போர்ட்டில் வந்து என்னென்ன ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து வெயிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஜாப் வந்து உங்களுடைய வேக்கன்சி வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் பார்த்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நாங்கள் வந்து உடனே அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா, ஸோ காய்ஸ், தேங்க்யூ.